இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஷவர்மாக்கும் டார்ட்டிலா ராப்புக்கும் தேவையான பேஸான டார்ட்டிலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1.5 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. இந்த கப்பு 1 கப் இருக்கு பாருங்கள், இதில் 1.5 கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க. 1/3 கப்பில் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கோங்க. அதே 1/3 கப்பில் மில்க் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கு தேவையான சால்ட்டு. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த ஆயிலையும் இதில் சேர்த்துருங்க. பிசைஞ்சு முடிச்சதும் 1/2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடணும். அப்போ தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும். எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கிங்க. ஏன்னா அது வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் நம்ம தேய்க்கிறத விட கொஞ்சம் திக்காகும். அது நம்ம சுட்டு எடுக்கும்போது இதை விட திக்காகிடும். அதனால் நம்மளால் எவ்வளோ தின்னாக இதை தேய்க்க முடியுமோ தேய்ச்சி இந்த மாதிரி லேசாக செவக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான்.